ஓம் சாந்தி. தினம் ஒரு கதை பகுதியில் இன்றொரு கதை பார்க்கலாம். ஒரு விவசாயி வயலில் கடுமையாக வேலை செய்துவிட்டு ஓய்வெடுப்பதற்காக ஒரு மரத்திற்கடியில் சென்று அந்த மரத்தின் நிழலில் அமர்ந்தார். அது கல்பவ்ருக்ஷ மரம். அது நினைத்ததை கொடுக்கும் மரம் என்று அவருக்கு தெரியாது. கடுமையாக வேலை செய்ததால் அவருக்கு பசி கடுமையானது. இப்போது நல்ல உணவு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணினார். உடனே அவர் கண்முன்னே நிறைய விதவிதமான உணவுகளோடு ஒரு விருந்தே படைக்கப்பட்டது. அவருக்கு ஒரே ஆச்சரியம். மிகுந்த மகிழ்ச்சியில் அத்தனை விதவிதமான உணவுகளையும் திருப்தியாக சாப்பிட்டார். உணவு உண்ட மயக்கத்தில் இப்போது மட்டும் படுப்பதற்கு ஒரு கட்டில், மெத்தை, தலகாணி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணினார். உடனே கட்டில், மெத்தை, தலகாணி எல்லாம் வந்தது. இவருக்கு மீண்டும் ஆச்சரியம். என்னது இது? நான் நினைத்ததெல்லாம் நடக்கிறது. ஒருவேளை இந்த மரத்திற்கு மேல் எதுவும் பூதம் இருக்கிறதா? அதனால்தான் நினைத்ததெல்லாம் கிடைக்கிறதா? ஒருவேளை அந்த பூதம் வந்து என்னை அடித்து விட்டதென்றால் என்ன செய்வது என்று எண்ணினார். உடனே அந்த மரத்திலிருந்து பூதம் வந்து அவனை அடித்து விட்டது. அந்த பூதம் சொல்லியது, நினைத்ததெல்லாம் நடக்கிறதென்றால் ஒருவேளை இந்த மரத்தில் தெய்வம் இருக்குமோ என்று நீ நினைத்திருந்தால் தெய்வம் வந்திருக்கும். தெய்வம் வந்தவுடனே பக்தா உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டிருக்கும். நீயும் கூட வரத்தை கேட்டுக்கொண்டு சந்தோஷமாக சென்றிருக்கலாம். ஆனால் நீ சாப்பாட்டை நினைத்தாய் சரி, கட்டிலை நினைத்தாய் சரி, மூன்றாவதாக உன் புத்தி ஏன் பூதத்திடம் சென்றது? நீ அதோடு விட்டிருக்க வேண்டும். அது என்னை அடிக்குமோ என்று வேற நீ நினைத்தாய். அந்த நினைவுதான் நான், வேறு யாரும் கிடையாது. நீ தெய்வம் இருக்குமோ என்று நினைத்திருந்தால் நானே தெய்வமாக வந்திருப்பேன். நீ கேட்கும் வரத்தை கொடுத்திருப்பேன். நீ பூதம் இருக்குமா என்று நினைத்தாய். அதற்கு பின் அது என்னை அடிக்குமோ என்று நீ நினைத்தாய். அதான் நான் உன்னை அடித்தேன் என்று சொல்லி அந்த பூதம் மறைந்து விட்டது. இது பொதுவாக குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு கற்பனை கதைதான். நீ நல்லதையே நினை, நல்லதே நடக்கும் என்று சொல்வார்கள். குழந்தைகளுக்கான கதை மட்டுமில்லை, நம் அனைவருக்குமான கதைதான். நான் சந்தோஷமாக இருப்பேன், நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பேன், எனக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல உறவுகள் கிடைக்கும் என்று நம்ப வேண்டும். நம் வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்தே அது கிடைக்காதோ, இது நடக்காதோ, இது முடியாதோ, இது பிரச்சனையாகி விடுமோ, திட்டி விடுவார்களோ, ஏமாற்றி விடுவார்களோ, நஷ்டமாகி விடுமோ, இந்த மாதிரி எண்ணத்தை நாம் உருவாக்கும் பொழுது அந்த எண்ணங்களே அந்த விஷயங்களை கொண்டு வந்து விடுகிறது. அதனால் நீங்கள் நல்லதையே நினையுங்கள், நல்லதே நடக்கும். கல்பவ்ருக்ஷம் என்று தனியாக ஒரு மரம் கிடையாது. இந்த உலகமே கல்பவ்ருக்ஷமாகத்தான் இருக்கிறது. இந்த பிரபஞ்சமே கல்பவ்ருக்ஷமாக தான் இருக்கிறது. நீங்கள் நினைத்ததை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் ஆற்றல் அதற்கு இருக்கிறது. ஆனால் நல்லதை நினைக்கக்கூடிய புத்தி நமக்கு வேண்டும். நல்ல புத்தி இறைவனை நினைக்கும் போது நமக்கு வரும். நல்லவர்களோடு பழகும்போது, நல்ல விஷயங்களை பார்க்கும்போது, படிக்கும்போது அது நமக்கு வரும். உங்கள் நட்பை சரியாக தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். நீங்கள் பார்ப்பதை, கேட்பதை சரியாக தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அப்போது நல்ல எண்ணங்கள் தானாக வர ஆரம்பித்துவிடும். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். ஓம் சாந்தி.